நடிக்கிறேன், கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மேடை, ஓகேங்களா. 2007 நான் மீடியாவில் இருக்கேன். சேனலில் முதல்ல என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா சினிமான்றது என்னன்னா ஒரு எல்லாருக்கும் எட்டாக்கனியாக இருந்தது. எனக்கு சீக்கிரமாக ஒரு விஷயம் கிடச்சிது. அதை நல்லபடியாக என்னன்னா பாசிட்டிவாக இப்போ படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கோம். டைட்டில் கெட்டவனு பேருக்கு நல்லவன்டா. இப்போ நான் நல்லவனாக தான் இருக்கேன். அதில் நான் நல்லபடியாக என்ன படம் வெற்றி பெறதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ப்ரொடியூசர் பால் சாரால் இந்த படம் நல்லபடியாக இப்போ முடிஞ்சிருக்கு. எனக்கு என் வாழ்க்கைக்கு என்னன்னா சில பேருக்கு முன்னாடி தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது மெயினாக என்னன்னா ஆக்சுவலாக அம்மா அண்ட் தம்பி அண்ணா அந்த குடும்பம், அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட விஷயம் எனக்கு ரொம்ப எல்லோரும் காத்துட்ருக்காங்க. இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் 2007 ஒருத்தர் 2007 நான் மீடியாவில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்த என்னோடய சஃபை சார் உட்காந்து பார்த்துட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் விகேடி பாலன் ஐயா எனக்கு வாழ்க்கையில் இனியன்ற ஒரு கேமராமேன் கொடுத்த, அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பால் சாருக்கு. அதுக்கப்புறம் நான் 2007 மக்கள் டிவியில் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்து என் வாழ்க்கையை நான் ஒவ்வொரு படிக்கும் உதவியாக இருக்க எங்கள் பிரவீன் அண்ணன் ரொம்ப நன்றி அவருக்காகவும். அப்புறம் என்னோடய கொரியோகிராஃபர் சசி மாஸ்டர், அவர் என்னன்னா என்னோடய ஃப்ரெண்டு எப்படின்னா வெல்விஷர். அவன் என்னன்னா எல்லா கஷ்டத்துலேயும் கூட இருக்கான். இது அதுக்கப்புறம் என் ப்ரொடியூசர் தான் என்னன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ போராடிட்டு இருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ இவங்கள எல்லாருமே எங்களை சப்போர்ட்ஃபுல்லாக நின்னதுக்கு எங்களுக்கு ஒரு நிறைய ரெகக்னேஷன் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுருக்கோம். அதெல்லாம் என்னென்னா ப்ரொடியூசராக என்னென்னா அவர் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிருக்காரு. அது என்னென்னா எமோஷனல் பால்சார். ஒருத்தன் என்னென்னா வாழ்க்கையில் என்னென்னா காசு பணம்லாம் சம்பாதிக்கிறாங்க. சும்மா படம் பண்ண வரதான் சும்மா இல்லைங்க. இதுன்னா ஒரு ரூபாவும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கணும் 5000 கொடுக்கறது யோசிக்கிறான். என்னை நம்பி இவ்வளோ கோடி ரூபாய் காசு போட்டுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அவ்வளோ காசு அவ்வளோ இது. இவருக்கு இவரோட பர்சனல் லைஃப் கூட ஒரு விஷயம் பண்ணிக்க மாட்டார். எல்லாம் படம் படம் படம். ஒருத்தனை சினிமா இந்த ப்ரொடியூசரை கண்டிப்பாக காப்பாற்றும். ஏன்னா சார் இது 3வது படம் சாருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் படத்தில் இவர் வருவார், 1 கோடி ரூபா விட்டு போவார், வருவார், 1 கோடி ரூபா விட்டு போவார். இந்த படம் 100% உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான ஒரு படமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இதுன்னா சினிமா ஒருத்தனை தோக்க அடிக்காது சார். வாழ்க்கையில் பணம் வரும் போகும். ஆனால் சினிமா என்னன்னா ஒரு இடத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும். அந்த நாளுக்காக கண்டிப்பாக நானும் காத்திருக்கேன் சார். என் வாழ்க்கையில் இந்த படம் எனக்கு கடவுள் கொடுத்த வரோம், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த வரோம் சார். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக படம் இது ஒரு மகிழ்ச்சியான விழா தான். ஒரு தயாரிப்பாளர் அதுவும் இயக்குனர் சொல்லும்போது தான் குடும்பத்திலேயே ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்க வைக்கிற காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் கோடிகளை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அதுதான் இந்த சினிமாவினுடைய வரம். அதே போல் இந்த சினிமாவுடைய சாபம்னு கூட சொல்லலாம். காரணம், ஒரு படத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு அந்த போராட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு உறுதுணையாக ஒரு இயக்குனர் மட்டும் இருந்துவிட்டால் அந்த படம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த படம் வெளிவரும். அதை யாருமே தடுக்க முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாவே அந்த படம் நிச்சயமாக வெளிவரும். காலதாமதம் ஆகலாம், ஆனால் அந்த படம் வெளியே வந்துடும். ஏன்னா அவங்களுடைய குழந்தை அது எப்படியா இருந்தாலும் அதை நடக்க வச்சு எல்லாரும் பார்க்கணுன்னு அழகை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் சினிமா இருக்குது. இந்த விழாவில் நம்மளுடைய தயாரிப்பாளர் பெவின் பால் அவர்கள் எனக்கு ரொம்ப சினிமாவில் சில ஆட்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா சினிமாவையே நம்பி எதுவாக இருந்தாலும் அதுலேயே முதலீடு போட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஓடி ஓடி பணத்தை வாங்கி அதுக்காகவே போடுற சில சினிமா வர்க்கத்தில் பால், நம்மளுடைய தயாரிப்பால் பாலும் ஒருவர் நான் நினைக்கிறேன். காரணம் அவன் வேறு எதுவுமே தெரியாது. இந்த சினிமா விட்டு வெளியே போனால் கண்டிப்பாக ராஜா போல் இருக்கலாம், அவ்வளோ அளவுக்கு திறமைகள் இருக்குது, வேறு பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு இந்த சினிமாவில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அவனுடைய வருத்தத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கும்போது இந்த சினிமா அவரை கண்டிப்பாக காப்பாற்றும். கண்டிப்பாக ஒவ்வொருக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தில் கண்டிப்பாக பெவின் பால் கண்டிப்பாக இந்த தயாரிப்பாளர் இருப்பார்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்குது. இதுவே வெற்றிங்க. இந்த சினிமா இந்த படத்தில்
ஹீரோ வரல, ஹீரோயினி வரல, நடிச்சுக்கலாம் வரலன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது சார். இதில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் அந்த சிஜிக்கு எவ்வளோ செலவு நடக்குது. ஒரு யோகி பாபா அழகாக காமிக்கணும்னா கூட ஒரு தயாரிப்பாளர் செலவு பண்ணால் தான் யோகி பாபே அழகாக இருக்க முடியும். அந்த ஒரு ஷாட், அந்த கப்பலுக்குள்ளே இருக்கிற ஷாட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பணம் போட்டிருப்பாங்கன்றது அந்த வழி யாருக்கு தெரியும்னா அதை தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி செதுக்கக்கூடிய ஒரு நாள் கூட நடிக்குதுங்க. யாராக இருந்தாலும் ஒரு நாள் நடித்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்களாம் வந்து தோல் கொடுக்கும்போது தான் ஒரு தயாரிப்பாளருக்காக மட்டுமல்ல இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு வலுவான சினிமா உருவாக்க முடியும். நம்ம ரொம்ப நாள் சோசியல் மீடியாவில் நம்ம கூல் சுரேஷ் ரொம்ப மாலைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா ஒரு மாலை எடுத்து ஒரு பொண்ணு கழுத்தில் போட்டார். எங்கே திரும்பினாலும் அதுதான் இருந்தது. இவர் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்துறதுக்கு முக்கியமாக வந்து நிற்கிறாருன்னா இப்படிப்பட்ட கலைஞர்கள் தான் சினிமாவில் இருக்கணும், நடிக்கவும் வைக்கணும். அவர் வந்து நிற்கிறார்ல, இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி வந்து நிற்கிறார்ல, அதுபோல் எல்லா கலைஞர்களும் வந்து இந்த படத்தை பற்றி பேசும்போது தான் அந்த படம் எல்லா மக்கள்கிட்ட போய் சேரும். ரிலீஸ்க்கு முன்னாடி அது வராது. ஒவ்வொரு படங்களுக்கும் நடிகர்கள் வராது, ஹீரோ வரல, ஹீரோயினி வரலன்னும் போது நயன்தாரா வரலன்னா பரவாயில்லைங்க, த்ரிஷா வரலன்னா பரவாயில்லைங்க, சின்ன படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசருக்கும் வரமாட்டேன்னு சொன்னால் அதுக்கு எதுக்கு படம் எடுக்கணும்? ஒரு தயாரிப்பாளர் உங்களை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு தான். எந்த தயாரிப்பாளரும் நான் 1 கோடி போட்டு 5 கோடி எடுக்க போகிறேன்ற நம்பிக்கையில் வரல. நான் நல்ல படம் எடுப்பேன், ரிலீஸ் பண்ணுன்ற நம்பிக்கையில் தான் வராங்க. அடுத்தவங்களை நம்பி தான் படமான தயாரிப்பாளர்கள் வராங்க, அதை நம்பி தான் ஃபைனான்சர் வராங்க. இந்த சினிமாவும் அதை நம்பி தான் இருக்குது. அப்போ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் அந்த படத்துக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ போராடி ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே போராடி இந்த ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே அவங்களுடைய ஒவ்வொரு ரத்தமும் அப்படியே வீணாகிட்டே இருக்குது. ஸோ இதனை அது மட்டும் இல்லை, இந்த ஆடியோவும் கொஞ்சம் டிலே ஆனதுக்கு காரணம் ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு முதல் முறையாக எங்களுடைய தயாரிப்பாளர் சார்பாக நான் வந்து உண்மையிலேயே சாரி கேட்டுக்கிறேன். காரணம் எங்களுடைய கலைஞருடைய 100ஆண்டு விழா சிறப்பான விஷயமாக எல்லா கலைஞர்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கடுமையான வேலை, 200 பேருக்கு மேலே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் தாமதமாச்சு. அந்த தாமதத்தை ப்ரோக்ராம் ஷெடியூல் மாற்றி எங்களுடைய ஒரு 10 ப்ரொடியூசர்னா வரணும், வந்த பிற்பாடு தான் நடத்தணுன்றதுக்காக தான் தள்ளி வச்சுது. ப்ரெஸ்ஸில் இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அதே போல் தலைவர் செயலாளர்கள்லாம் வர முடியாததுக்கு நிறைய இடத்துல வேலை நடக்குது. எங்களுடைய இயக்குனர் சங்கத்திலையும் வராதுக்கு வேலை நடக்கின்ற காரணத்தினால் அவங்களாம் கலந்துக்க முடியல. ஒரு சிறப்பான விழா, இங்கே கலந்துருக்கிற எல்லாருமே இந்த படத்தை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அதே போல் இந்த ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. சாங்கு ரொம்ப மென்மையாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்து, டிஏ ஒர்க்கெலாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு பளிச்சுன்னு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி படமாக இருக்குது. அதே போல் கேமராமேன் இனியன் சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கேமராமேன். அதே போல் பிரபு டைரக்டர் சொல்ல தேவையில்லை. எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னை பார்க்கும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. எவ்வளோ வேதனைகள் உள்ளே இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு வருவோம் சார், ஜி சொல்லுங்க ஜின்னு சொல்லு. இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டு பிரபு. இந்த படம் கண்டிப்பாக வெளியே வரும், இது யாரையும் தடுக்க முடியாது. ஒரு சினிமாவை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இங்கே கிடையாது. தயாரிப்பாளர்களுக்கு படம் தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுவார், அதுக்காக தான் நம்ம படம் எடுக்கிறோம். அதில் நடிச்சு இருக்கிறவங்க, அதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை, ஒரு தவம் இருக்குது. நம்ம படம் வெளியே வந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதை நம்பி தான் இத்தனை தொழிலாளர்களும் இத்தனை கலைஞர்களும் இந்த படத்துக்காக பல நாட்கள் பல வருஷங்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ரெஸ் மீடியா மக்களுக்கு நன்றி, வந்த எல்லா பெரியவங்க எல்லாத்துக்கும், எல்லா தயாரிப்பாளர் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக இது வந்து மகத் வந்து இப்போ வாரம் 7 மணி 8 மணி வரை நிற்க வச்சு அவர் வந்து இப்போ கடைசி ஒரு டாக்குமெண்ட் அமைச்சிருக்காரு ஒரு ப்ரொடியூசருக்கு. நாங்கள் வந்து 15 லட்ச ரூபா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்கோம். சார் வந்து எனக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அமைச்சிருக்காரு, நான் வந்து அவனுக்கு சைன் பண்ணணுமா டாக்குமெண்ட் அமைச்சிருக்கேன். ஏற்கனவே அவர் வந்து 2021 நாங்கள் வந்து படத்தை ஸ்டார்ட் இது பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைனல் கிளைமேக்ஸ் வரும்போது சார் வராது, அவர் 6 மாதம் நம்பரை பிளாக் பண்ணிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஷூட்டிங் இதில் விடும்போது கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வர வச்சா அவர் வந்து 15 லட்சம் சம்பளம் கொடுத்து போக எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வருவேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க.
சார் இப்போ வந்து எல்லோரும் அனுப்பிச்சார், மகத் சார் ஐஸ்வர்யா எல்லோரும் வெளியே வந்து கிளம்பிட்டாங்க. என்னென்னா நான் ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுமா, இப்படி ஒரு இது வந்து பாலிடிக்ஸ் வந்து மகத்து பண்ணுறான். என்கிட்ட சொல்கிறான், ஒன்று வந்து படத்தை நான் முடிஞ்ச நீ உன்னோட கண்டென்ட் ஒரு இதை வெளியே அனுப்ப மாட்டேங்கிறான். அவன் எப்படி பேசுகிறான்னு எனக்கு புரியவில்லை. அவரை நம்பி தான் நம்ம படம் பண்ணுறோம், ஒரு ஹீரோ நம்பி படம் பண்ணுறோம், ஹீரோ கடி தான் கொடுத்து கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் பண்ணுறோம். எதுக்கு அவர் என்ன பிரச்சனைன்னு கூட நம்மகிட்ட எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் எல்லார்ட்டையும் உட்காந்து தேவையில்லாத வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்காரு. இது என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது ஏதாவது இதுக்கு ஏதாவது நானும் ரொம்ப அன்லிமிட்டடாக போயிட்டு ரொம்ப 2 வருஷமாக இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஆக்சுவலாக சிம்பு சார் வந்து இந்த படத்தை வந்து டைட்டில் லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு சாரோட படத்தை நேம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி 30 கோடி நஷ்டேடி சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு 1.5 வருஷம் ஆகி போச்சு. இந்த படத்தை வந்து ஃபைனல் முடிச்சு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நானும் போராடிட்டு இருக்கேன். சென்சார் பண்ணி எடுத்து கொடுத்தேன். சென்சார் கட்டத்தை கொண்டு போய் காமிச்சோன்னு அதை பார்த்துக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. எனக்கு என்ன அவர் ட்ரை பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த பாட்டு சிம்பு சார் வச்சு பாடியிருக்கோம். இப்போ அந்த சாங் ரிலீஸ் பண்ணல. இப்போ ரிலீஸ் பண்ணால் அப்புறம் 30 கோடி நஷ்டம் நான் எங்கே கொடுக்குறது? நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய தயாரிப்பாளரா? நாங்கள் ஃபஸ்ட்டு நான் 2006 படம் பண்ணேன், கலிங்கான் படம் பண்ணேன். ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம், சித்து சிவா பாலாங்கிற வச்சு பண்ணோம். அந்த படம் ஏதோ எங்களுக்கு ஒரு சின்ன சில பெருசாக நாங்கள் சம்பாதிக்கலை. இப்போ 2020 8 படம் பண்ணோம். கோவிட் டைமில் எங்களுக்கு படம் பெருசாக போகல. சரி, ஓகே, 2 போச்சு. இப்போ மறுபடியும் இந்த படமாக நம்ம நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா ஒரு நாள் இல்லை. அது ஐஸ்வர்யா தத்தா அவங்க அதுக்கு மேலே என்ன பேசுங்க, எதுக்கு வராங்கன்னு தெரியல. ஒரு டைம் நல்லா பேசுவாங்க, ஒரு டைம் அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கங்கே சங்கத்துலேயும் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒரு ஆன்சர் வர மாட்டேங்குது. எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல. பட் வந்ததுக்கெல்லாம் நன்றி. நான் ஆக்சுவலாக வந்து மகத் வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அதுவும் கெடுத்து எல்லாம் இங்கே இது பண்ணிட்டாங்க. இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு காடி லாஞ்சிக்கு இவ்வளோ செலவு பண்ணி உட்காந்து பண்ணுறோம். வராதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுன்னு தெரியல. தேங்க்யூ. இந்த படம் எனக்கு ஆக்சுவலி வந்து இது யார் ப்ரொடியூசர் யார் டைரக்டர் எதுவுமே தெரியாது. என்னோடய தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்போ கண்டிப்பாக உதயா வரணும், திருமலன் கூப்பிட்டாப்படி, அதுக்காக வந்தோம். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா மகத்து என்னுடைய நல்ல நண்பர் தான். இந்த படம் பார்க்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள், அந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். அதாவது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அதாவது அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ ஒரு பெயினோட அந்த டைரக்டரை இன்றைக்கி பார்க்கும்போது எவ்வளோ எமோஷனலாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோ நம்ம எந்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், பேசிக்கலாம், தீர்த்துக்கலாம். ஆனால் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அந்த படத்தை விஷயத்தை கொண்டு வர்றதுக்கும் கண்டிப்பாக ஒரு நடிகர் வந்து வரணும். கெட்டவன் நினைக்கிறீங்க நீங்கள் தயாரிப்பாளரை மகத், அவர் நல்லவன் தான். அதே மாதிரி நல்லவன் நினைக்கிற கெட்டவன் நினைக்கிற மகத்தை ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அவரும் நல்லவன் நீங்கள் நினச்சிக்கிங்க. உங்கள் டைட்டில் மாதிரி தான். ஸோ நல்ல டைட்டில் இது. இங்கே வந்து கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன் வச்சுருக்காங்க. இங்கே எல்லாருமே வந்து நல்லவனாக இருக்க முடியாது. நல்லவனாக மட்டும் இருந்துட்டால் அந்த கெட்டவன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். ஸோ கெட்டவன்றது பல பேர் கெட்டவனாக இருந்தால் தான் ரொம்ப வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லவன்றது நம்ம எல்லா இடத்துலையும் பேர் வாங்க முடியாது. அதே மாதிரி நல்ல விஷுவல்ஸ் நல்லா இருக்குது, டைட்டில் நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு ப்ரொடியூசராக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கணுன்றது என்னோடய எண்ணம். ஸோ மகத், இனிமேல் அடுத்த இந்த மாதிரி விஷயங்களில் இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்கு நீங்கள் வந்து எல்லோரும் வெளியில் பேசி தீர்த்துக்கிட்டு எல்லோரும் பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரணுன்றது என்னோட எண்ணம். ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள். குறிப்பாக கூல் சுரேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கூல் சுரேஷ் வந்து நான் 2-3 எபிசோடு பார்த்தேன். எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு இமேஜ் வந்து கூல் சுரேஷ் அது வேறு. ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து கூல் சுரேஷ் வந்து எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சிட்டாரு, எல்லார் வீட்லேயுமே இடம் பிடிச்சிட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து அவர் ஒரு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப காமெடியாக எல்லா இடத்துலையும் வேறு மாதிரிலாம் ரொம்ப அலட்டிக்கிட்டு இருந்த ஒரு இமேஜ் போய் இப்போ கூல் சுரேஷ்லாம் ஒரு செட்டிலான ஒரு ஆளுன்னு ஒரு விஷயம். கூல் சுரேஷ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து எல்லாருமே சின்ன படங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சின்ன படங்கள் பெரிய படங்கள் கிடையாது. படம் எடுத்தாலே ப்ரொடியூசர் எடுத்தாலே பெரிய படம் தான். சின்ன படம் பெரிய கண்டென்ட் தான் முக்கியம். கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக போகும். ஸோ வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த டீமுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லோரும் ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துருப்போம். எல்லோரும் சோகமாக ஒரு ஃபங்க்ஷனாக அது அவங்களோட வழி தான். அது ப்ரொடியூசர் அவர் இவ்வளோ பணம் போட்டு படம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து அத்தனை வருஷம் உழைப்பு. ஸோ அவருடைய எழுத்து தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்குது. ஸோ அவங்களோட வழி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. பேனரில் ஃபோட்டோவில் இருக்க யாரும் வரல,
ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் பேனரை காப்பாற்ற இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க. அது வந்து எனக்கு பிரபுராம் அண்ணா வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு சின்ன தம்பி பிரபு மாதிரி தான் எப்போவுமே இருப்பார். என்ன பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சிட்டே இருப்பார். குஷ்பு மேம் வந்து கூப்பிட்டு அந்த பாட்டே போவார்ல, அந்த மாதிரி சிரிச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட பிரபு சார் அடி வாங்க வரல, அந்த மாதிரி பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு இந்த படத்தில் நிறைய பேர்கிட்ட. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோவாக நிற்பாருன்னு நினைக்கிறேன். டீசர் நல்லா இருந்தது. நீங்கள் எல்லோரும் யார் வந்தாலும் வரணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் போய் ரீச் ஆகும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சின்ன மனஸ்தாபம் நண்பருக்குள்ளே, என்ன பண்ணுறது எல்லாம் அந்த ஃபினான்ஷியல் இதில், அதனால் 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. இப்போ திரும்பவும் சேர்ந்துருக்கோம். ஆமாம், அதனால் இவர் லைஃப்பில் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நான் என்னால் முடிஞ்சளவு அவருக்கு ஹெல்ப் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லைக் சினிமாவுக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. ஸோ இதுதான் என்னோடய முதல் மேடை. லைக் இவ்வளோ நாள் அங்கே இருட்டில் பின்னாடி உட்காந்துட்டு இங்கே மேடையை பார்த்துருந்தேன் நான். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து இப்படி பார்க்குறது இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச். லைக் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு இந்த 4 இயர்ஸில் டேரக்டர் the kind of struggle he has undergone and hard work enigma waste about director. So it will be, you'll reach heights. So உங்களோட அந்த டெடிகேஷன் and determination கண்டிப்பாக ஹைட்ஸ் போகும். ஸோ அண்ட் பால் சார் பற்றி சொல்லணும்னா, அவரால் மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம். இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது பால் சாரால் மட்டும்தான். ஸோ ஹீரோ கைவிடலாம், ஹீரோயின் கைவிடலாம், யார் வேணால் கைவிடலாம், பால் சார் சினிமா அவனை கைவிடாது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ யார் இருக்காங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பாக அவங்க கூட இருப்பேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக போஸ் சார், திருமலை சார் என்னை பற்றி பேசுனது மிக்க நன்றி சார். நான் என்றைக்குமே உங்களுடைய மாணவன், அது ஞாபகத்தில் வச்சுருக்கேன் சார். உதயா சார் அவங்களாம் என்னை பற்றி பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். மற்றும் கேமராமேன் இனியன் சார், கதிர், இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. ஏற்கனவே டைம் ஆகி போச்சு, பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன் சார் இந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். நான் இது வரைக்கும் எவ்வளோ மேடையில் ஏறி இருக்கேன், ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு காரணம், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏற முதல் மேடை இந்த மேடை. அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள வரி, அதுவும் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த மேடையை அமைச்சு கொடுத்துருக்கு. அதற்கு மிக்க நன்றி. முதல்ல மாதிரி இருந்தேன்னா கடன்னு பேசிடுவேன், மனப்பாடம் பண்ணி வச்சது வாயில் வருது எல்லாமே பேசிடுவேன். இப்போ வந்து என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தடுமாறுது. அது பழைய கூல் சுரேஷாக மாறினா நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லதான்னு தெரியல. ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது. அந்த தவறு நடக்காமல் கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படின்ற நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன். இந்த படம் கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன். ஸோ இதுவும் இன்னொரு ஸ்பெஷல். நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் நடித்த படத்துக்கும் நான் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க, கூல் சுரேஷ் வந்திருக்காரு, படத்துக்கு எதனா ஒரு ப்ரமோஷன் பண்ணுவார் அப்படின்னு. கொடுப்பா, நல்லவன்டா, கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா,
அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா. உண்மையிலேயே இவங்களோட தயவால தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, அதற்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா. ஆண்டவன் சார் அந்த வாழாப்படான்ற கூட வேணாம், ஏன்னா அந்த மரியாதை அப்படின்ற கூட்டம் கூட்டம் எப்படி கூட்டம் 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 இவங்க தமிழுக்காக வந்த கூட்டம். இந்த படத்தில் வந்து நான் நடிச்சதில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தைகளே வரல. ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டாங்க. அதெல்லாம் கண்கூடாக தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளும் நடிகராக இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல. அதனால் இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனது நண்பர் மகத் அவர்கள் நடிச்சிருக்காங்க. சாங் பார்த்தேன், ட்ரைலர்லாம் பார்த்தேன், நல்லா நடிச்சிருக்கீங்க மகத். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் நிறையா பேர் இவ்வளோ நாளாக எனக்கு இருந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலைவா தலைவா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து இறங்கி வந்து சார் நல்லா இருக்கீங்களா, அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் அந்த பிக் பாஸில் எனக்கு வந்த மாற்றம் தான் நினைக்கிறேன். நிறையா பேர் கேட்டீங்க, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, இருக்க வேண்டியதானே, ஏன் வந்துட்டீங்க அப்படின்னாங்க. ஆடு மாடு இல்லாதவங்க அடமலைக்கு ராஜா, பொண்டாட்டி புள்ள இல்லாதவங்க பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குடும்பத்தை விட்டு இருக்க முடியல. நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் யோசித்தாங்க. அப்படி இருந்தோம் எனது தாய் மாமன் நானும் ஒரு குடும்பஸ்தன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்றைக்கி அழகு பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கிறப்போ பல பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப குடும்பத்தை விட்டுட்டு நான் அங்கே போய் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால தான் நான் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். அதனால் என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பவுல் சார் உங்களை மறக்கவே முடியாது சார். ஏன்னு கேளுங்க, எனக்கு பணம் தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருந்துச்சு. நான் ஒரு ஃபோன் பண்ணேன், உடனே கொடுத்துட்டீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஏன்னா இப்போது என்னோடய சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் கேட்ட உடனே சரிங்க அது போய் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அனுப்பிச்சி வச்சார். ஸோ அந்த பவுல் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் பிரபுராம் சார், அவர் வந்து இன்னமும் அமுல் பேபி மாதிரியே தான் இருக்கிறாரு. அவர் எப்படி டைரக்டர் ஆனார்ன்ற எனக்கே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இல்லை ஏன்னாக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. அவர் கோவப்படாமல் ரொம்ப சிரிச்சிட்டே தான் வேலை வாங்குவார். ஸோ அவரோட எண்ணம் போலவே இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் படத்தோட கேமராமேன் இனியன் சார், உங்களுக்கும் யாரோ ஒரு 2 பேர் கை தட்டிடுங்க, எங்கே இருக்காங்க கேமராமேன் இனியன் சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது நன்றி நன்றி நன்றி. இது கூட ஏன் இப்போ கையில் பிடிச்சிட்ருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல சப்போஸ் யூடியூப்பில் வரும்போது என்ன படத்துக்கு பேசுகிறோம் அப்படின்றது கூட கீழே தெரியாமல் வந்துடும். ஸோ அதனால தான் இதை நான் கையில் பிடிச்சிட்டே பேசுகிறேன். இவன் என்ன திருந்தவே இல்லையா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நான் இன்னமும் சொல்கிறேங்க, நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தாங்க சுரேஷ், வீட்டை விட்டு வெளியில் வந்தால் கூல் சுரேஷ். அதனால் எனக்கு வந்து ஏதோ கூச்சல் போட்டு சத்தம் போட்டு உங்களை இரிட்டேட் பண்ணோம் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. நான் சாப்பிட்றது சினிமா சோறு. சினிமா தான் இன்றைக்கி என்னை இந்த மேடையை கூட்டிகிட்டு வந்திருக்கு. சினிமா தான் என்னை பிக் பாஸ்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கு. இந்த மேடை கூட இன்றைக்கி இவ்வளோ கேமராலாம் இருக்குது, அதுக்கு எல்லாமே எனக்கு சினிமா போட்ட சோறு தான். திருமலை சார் எனக்கு கொடுத்த சம்பளம் தான், இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். என்னோடய கல்யாணத்தப்போ எனக்கு பணம் தந்து, சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சினிமா போட்ட சோறு தான் அது. அதனால் நான் சினிமாவுக்காக கண்டிப்பாக குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே ஒரு பக்கம் சிம்பு சார், ஒரு பக்கம் சினிமா தான். அதனால் மறுபடியும் இதை கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக எதனா போர்டு கீடு எதனா இருந்துச்சுனாக்கா இதை நான் கீழே வச்சுருப்பேன். ஆனால் இந்த படம் முடிகிற வரைக்கும் இதை நான் தோளில் தான் வச்சுருப்பேன். அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பேன்ற நம்பிக்கையோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி 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 நன்றி.
எமோஷனாக நிறைய விஷயம் பேசிட்டேன். பட் நான் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் பேச மறந்துட்டேன். சீரியஸாகவே இந்த டேரக்டர் உண்மையாகவே இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு பாதிலே போகிற படம் தான். என்ன சொல்லுவாங்க, சினிமாவில் பாதி பேர் இப்போ படத்தை பாதி செலவு பண்ணி தூக்கி போடுற கதை உள்ளதான் இந்த படம். ஆனால் போராடி இழுத்து வந்தது அவர் தான். சத்தியமாக அது வந்து அவருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். இல்லை இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. எவ்வளோ கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி கதை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நாங்கள் பிளான் பண்ண கதை வேறு, பண்ணது அது மாறி பண்ணியிருக்கோம். இருக்குதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ளே கொண்டு வந்து ட்ரை பண்ணுவோம், மிஸ் ஆகும், மாற்றி பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி எடிட்டர் பிரவீன் சார் சொல்லவே வேண்டாம். உண்மையாகவே ரொம்ப நல்லா நமக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதில் குறை சொல்வதில்லை. இனியன் கேமராமேன் ரொம்ப தேங்க்யூ. நம்ம டெக்னீஷியன் வேறு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா எல்லோரும் வந்து ரொம்ப இந்த படத்துக்காண்டி உழைச்சிருக்காங்க. சிஜி டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.